மணி ஆயிட்டு. இன்னும் எந்திக்கல அருண். ஸ்கூல் லீவ் விட்டதுதான், ஒரே தூக்கம் தான், எப்ப பாரு தூக்கம் தான். ஒரு வேலை சொன்னாலும் சரி கிடையாது. அருண், 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 இந்தி. என்னம்மா உங்களுக்கு? அருண், அம்மாக்கு பல்லு விளக்குறதுக்கு ப்ரெஷ் இல்லப்பா, போய் கடையில போய் ப்ரெஷ் வாங்கிட்டு வாமா செல்லக்குட்டி. என்னம்மா காலையிலேயே போய் சொல்றீங்க? வாங்கிட்டு வாமா. அம்மா பல் விளக்காம, பல் விளக்கி 2 நாள் ஆச்சு, பல் விளக்காமையே சாப்பிட்டு இருக்கேம்மா. வாங்கிட்டு வாமா அருண். சரிம்மா. சரியோ, காலையிலே ப்ரெஸ் வாங்கிட்டு வாங்க. 4 மணி பல்லா விளக்குது. பல்லு விளக்காம காஃபி குடிக்க மாட்டாங்க. ஐயோ போயிச்சலா இருக்கப்பா. காத்தாலேயே எழுப்பிட்டாங்க. மே மாசம் லீவ் விட்டது தப்பா போச்சு. ஃபர்ஸ்ட் டைம் காலையிலே சரி மூஞ்சில முடிச்சிருக்கேன். நாலு எப்படி வழங்காது? எங்க போயிட்டு இருக்க? நான் நம்ம டவுசர் பஞ்சனி கடைக்கு தான் போயிட்டு. நானும் டவுசர் பஞ்சனி கடைக்கு தான் போறேன். சரி வா போ. எங்க அம்மா சும்மா இருக்காங்க, ட்ரெஸ் வாங்கிட்டு வாதான் இங்க காலையிலே தூங்காம தொல்லை பண்ணி கடைக்கு அனுப்புறாங்க. எங்க வீட்டுல காலையிலேயே மேகி நூடுல்ஸ். வீட்டுல வேற சாப்பிடுறதுக்கு வேற எதுவுமே இல்லைன்னு இந்த நூடுல்ஸ் போய் வாங்கிட்டு சொல்றாங்க. கடைக்கு போவோம். சரி சரி வா போவோம். டவுசர் பஞ்சனி வணக்கம். வணக்கம் 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 வணக்கம். காலையில உங்க மூஞ்சில முடிச்சிட்டா வியாபாரம் நடந்த மாதிரி தான். இப்பதான் நாளைக்கு ஜாரக வாங்கிட்டு வந்தேன். சரி கோவப்படாதீங்க. ஒரு ட்ரெஸ் கொடுங்கனே. ட்ரெஸ்ஸா? ஆமா. எனக்கு ஒரு நூடுல்ஸ் பாக்கெட் தாங்கனே. நூடுல்ஸ் பாக்கெட்டா? இந்த பிடி. சரி நான் போயிட்டு வரோம். சரி. நான் தானே ஃபர்ஸ்ட் எடுத்தேன் கீழ இருந்து. இங்க தான் எடுத்தியே? ஆமா. இது யாயிரோ? நான் தொலைஞ்சு போனது. இல்ல கீழ கிடந்துச்சு. எங்களுக்கு நான் தொலைஞ்சு போயிட்டு. அது யாயிரோ தான். இதுக்கு நான் இத வச்சிட்டு உங்களுக்கு சாக்லேட் தரேன் வாங்க. சரி. நான் ஆயிரம் பிஸ்கட். சரி நல்ல பிஸ்கட் எடுத்து நல்ல பிஸ்கட் சாப்பிடுங்க. சரி பாய். சரி பாய் வரனே. பாய் வரனே. அச்சச்சோ கோழி ரொட்டி. அச்சச்சோ கோழி ரொட்டி. கோழி நோட்டாச்சு. இன்னுமே இது நம்ம கோழி நோட்டாச்சு. கோழி நோட்டா வர இருக்குது. என்ன பண்ண கிழிச்சு போட்டுட்டேன். இந்த அருணை என்ன காணோம்? எங்க பாத்தீங்களா யாராவது அருணை? நான் எப்பவுமே காலையில 6 மணிக்கு ப்ரெஷ் வாங்குறதுக்கு அனுப்பி விட்டேன். நான் வர 2 நாள் வரை பல்லு விளக்காம இருக்கேன். இன்னும் வாங்கிட்டு வரல இந்த அருணை. சரி வரானா வரலையா பாப்போம். வெளியே போய் இந்த இப்பதான் ஆமா மாதிரி ஆடி அசைஞ்சு வந்துட்டு இருக்கான். அம்மா என்னடா எது கிடக்கு நேரம்? உன்னை எப்பவுமே அனுப்பிச்சு விட்டேன். சொல்ல மாட்டாங்க. சரி குடு, நான் பல்லு விளக்காம காஃபிலாம் குடிச்சிட்டேன். சொல்லு. அம்மா நான் கடைக்கு போனா 1000 ரூபாய். 1000 ரூபாய் இங்க இருக்கு. குடு 1000 ரூபாய். 1000 ரூபாய் இங்க இருக்கு. அது கடைக்காரே திருப்பி கொடுத்துட்டோம். மெண்டலே. அவங்க இந்த பிஸ்கட் கொடுத்தாங்க. நல்ல உனக்கு படிச்சிருக்கியா படிக்கலையா? 1000 ரூபாய் கொடுத்து ஒரு பிஸ்கட் வாங்கி வந்திருக்கிறேன். அறிவு இருக்கா இல்லையா உனக்கு? 1000 ரூபாய் என்ன பண்ணாத? அவங்கள்ட்ட கொடுத்துட்டியா? டவுசர் பண்ணி என்ன கொடுத்துருப்ப? சரி வா போய் நம்ம அது ஏன் 1000 ரூபாய்னு சொல்லு. சரியா? நான் தான் கீழே போட்டு சரி நம்ம போய் வாங்கிட்டு வந்துடலாம். வாங்கிட்டு வந்து நான் எனக்கு வேற ட்ரெஸ் இல்லை, வர வியாழக்கிழமை வர கல்யாண நாள் வருது, ட்ரெஸ் எடுத்துடலாம். சரியா? சரிம்மா வாங்க.
தோசை பாண்டியனே, தோசை பாண்டியனே, என்னக்காவா? என் 1000 ரூபாவை கொடுங்க. கீழே கிடந்த என் பையன் எடுத்து கொடுத்தாங்க, அது என்னோட 1000 ரூபாய் கொடுங்க. ஆமா கொடுங்கண்ணே. அது வந்து கொடுங்க கொடுங்க, நான் 1000 ரூபாய் கொடுங்க. இல்லைன்னா போலீஸ் ஃபோன் போடவா? போலீஸ் ஃபோன் போடவா? அப்பா சாலி, எல்லாம் கிடைச்சாச்சு. ட்ரெஸ் எடுத்துடலாம். ஏய் 1000 ரூபாவும் நஷ்டம். 1000 ரூபாவும் நஷ்டம். நான் 1000 ரூபாய் நஷ்டமாயிட்டு நானும் ஏமாந்துட்டேன். இப்போ இதே பொழப்பு போச்சு. என்ன பண்றது? இன்னும் வியாபாரம் நடந்த மாதிரி தான். ஏசப்பா என்னை மன்னிச்சிருங்க. நேரம் காலை 7 மணி. நீர் நல்லவரும் மன்னிக்கிறவரும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாயிருக்கிறீர். சங்கீதம் 86:5. ஏசப்பா என்னை